ஹாய் ஸ்மால் அண்டர்ஸ் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். நான் இந்த வாரம் உங்களோட என்ன ஸ்டோரி ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா கருடாழ்வாரோட ஸ்டோரி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்தமானவங்க 2 பேர்னா அது ஆதிசேஷனும் கருடரும் தான். அவர் எடுத்த எல்லா அவதாரத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் கண்டிப்பாக இல்லாத இடமே இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த கருடன் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே டக்குன்னு ஞாபகம் வருது என்னன்னா கருட புராணம். கருட புராணம்ங்கிறது என்ன அப்படிங்கிறது இங்கே நிறையா பேருக்கு தெரியுது. அது என்ன அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ நம்ம கருடாழ்வாரோட ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு வந்துருவோமா? பிரம்மாவோட குழந்தை தான் கஷ்யப்ப முனிவர். அவருக்கு தக்ஷ பிரஜாபதியோட 13 குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அதில் 2 பேர் தான் கத்ருங்கிறவங்களும் வினதை அப்படிங்கிறவங்களும். ஆனால் அவங்க 2 பேருக்குமே புத்திர பேரு இல்லாததுனால அவங்களுக்காக அவர் என்ன பண்ணாரு, ஒரு புத்திர காமேஷ்டி யாகம் நடத்துறாரு. அதில் எல்லாருமே தங்களோட பங்குகளை அளிக்கிறாங்க. அப்ப அந்த கஷ்யப்ப முனிவர் கத்ருக்கிட்டையும் வினதைக்கிட்டையும் கேட்குறாரு, உங்களுக்கு எப்படிப்பட்ட குழந்தைகள் வேணும் அப்படின்னு. அப்ப கத்ரு சொல்றாங்க, எனக்கு 1000 ஆண் குழந்தைகள் வேணும், பலசாலியானவங்கன்னு சொல்லியிருக்காங்க. வினதை எனக்கு 1000 பேருக்கு சமமான 2 ஆண் குழந்தைகள் வேணும்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு அத்தனை முட்டைகளை அவர் கொடுத்துருக்காரு. முதல்ல கத்ருக்கு 1000 பாம்புகள் குழந்தைகளா பிறந்திருக்காங்க. அதில் ஆதிசேஷன், வாசுகி, பதுமன், குளிகன், கார்கோடகன் இந்த மாதிரி எல்லாருமே அதில் அடங்குவாங்க. ஆனால் வினதைக்கு அவ்வளோ சீக்கிரமாக அந்த 2 முட்டையிலேருந்தும் குழந்தைகள் வரல. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவசரத்தில் ஒரு முட்டையை உடைச்சிடுறாங்க. அதுலேருந்து வந்தவர் தான் அருணன் அப்படின்றவர். அவர் முழுமையான வளர்ச்சி பெறாமையே வெளிவந்ததுனால தாய்க்கு சாபம் விட்டுட்டாங்க. நீங்கள் கத்ரு மேலே இருக்க பொறாமையினால தானே இப்படி பண்ணிட்டீங்க, ஸோ அதனால் நீங்கள் கத்ருக்கு அடிமையாக இருப்பீங்கன்னு சாபம் விட்டுட்டாங்க. அது அவர் தான் சூரிய பகவானுடைய தேரோட்டியாக இருந்து சிறப்பு பெற்றிருக்காரு. அவருடைய பேர் தான் அருணன். அவர் சாப விமோசனம் என்ன சொல்கிறாருன்னா, 2வது குழந்தை முழுமையாக பிறந்து வரணும், அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அவர் இந்த பாவத்தை விமோசனம் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தாய்க்கு சொல்லியிருக்காங்க. இப்போ வினதைக்கு 2வதா பிறக்கிற குழந்தை தான் நம்மளுடைய கருடன். அவர் பிறந்த உடனேயுமே ரொம்ப பராக்கிரமசாலியாக இருந்திருக்காரு. ஆனால் இப்போ கத்ரு கருடனையும் அவங்க அம்மாவையும் நிறையாவே கொடுமைப்படுத்துகிறாங்க. அவங்க தன்னோட குழந்தைகள் எல்லாத்தையும் உலகத்தை சுற்றி வர்றதுக்கு கருடனை நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டே இருந்த கருடன் ஒரு நாள் தன்னோட தாய்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, ஏன் நம்ம அவங்களுக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு. அப்போ வினதை நடந்தது எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க, தனக்கு ஏற்பட்ட சாபத்தையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறார், நான் அவங்கள விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தாய்க்கு ஆறுதல் சொல்லிட்டு கத்ருக்கிட்ட போய் கேட்குறாரு, இந்த மாதிரி என்னோட தாயையும் என்னையும் விடுதலை பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்னு அப்படின்னு கருடன் போய் கேட்குறாரு. அப்போ கத்ரு சொல்கிறாங்க, நீங்கள் தேவலோகத்தில் இருக்க அமிர்த கலசத்தை எடுத்துகிட்டு எனக்கு கொடுக்கணும், அப்படி கொடுத்துட்டேன்னா நான் அவனோட தாய்க்கு விடுதலை தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே கருடன் என்ன பண்ணுறாருன்னா, தேவலோகத்தில் இருக்க தேவேந்திரன் மேலே போர் தொடுத்து போகிறாரு. நிறையா ஃபைட் நடக்குது. அப்போ வஜ்ராயுதத்தாலையும் அவர் தாக்கப்படுறாரு. ஆனால் அவருக்கு வஜ்ராயுதத்தால் எந்த பாதிப்புமே ஏற்படலை. ஆனால் அந்த ஆயுதத்தோட மரியாதைக்காக அவர் சிறகுகளை மட்டும் உதிர்த்திருக்கார். நிறைய பராக்கிரமங்களை வெளிப்படுத்தி அவர் அமிர்த கலசத்தை பெற்றதுனால விஷ்ணு அதனால மகிழ்ச்சி அடைந்து அவருக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ அவர் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறத பாக்கியமாக கேட்டு பெற்றிருக்காரு. இப்போ அமிர்த கலசத்தை எடுத்துகிட்டு போய் கத்ருக்கிட்ட கொடுத்துட்டாரு. கொடுத்து தன்னோட தாய்க்கும் விடுதலை வாங்கி கொடுத்துட்டாரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, பின்னாடியே வந்த இந்திரன் அந்த கலசத்தை திருப்பி எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ அந்த அமிர்தத்துலேருந்து சில துளிகள் மட்டும் விழுது. அப்போ அந்த பாம்புகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த துளிகளை மட்டும் சாப்பிட்றாங்க. அதனால் அவங்களோட நாக்கு பார்த்திங்கன்னா 2ஆக பிளவுபடுது. இதனால் கோபமடைந்த கருடாழ்வார ஆதிசேஷன் தான் சமாதானப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் கருடர் பார்த்திங்கன்னா நிறைய நாகங்களை அவருடைய உடம்புல அடைஞ்சிருப்பாரு. கருடரை கும்பிடுற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நாக தோஷங்கள் விலகும், சர்ப்ப தோஷங்கள் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது. கருடாழ்வார 7 வியாழக்கிழமைகள் தொடர்ந்து அர்ச்சனை செய்து நம்ம வழிபட்டு வந்தோம்னா நமக்கு திருமண தடைகள் விலகும், குழந்தை பேரு கிடைக்கும், நாகதோஷங்கள் விலகும், எல்லா வளர்ச்சியுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ வாங்க நான் உங்களுக்கு இன்சைட்ஸான விஷயங்களையும் சேர்ந்து சொல்ல போகிறேன்.
ராமாயணத்தில் ராமர் வந்து நாகபாசத்தால் கட்டுண்டு கிடந்த போது அவரை காப்பாற்றினது நம்மளுடைய கருடன் தான். அதே மாதிரி கிருஷ்ணர் இல்லாதப்ப அதை கிருஷ்ணர் துவாரகையில் இல்லாதப்ப துவாரகையை காத்து ரட்சித்தவரும் நம்மளுடைய கருடன் தான். நம்மளோட கருடன் நம்மளோட ஜீவாத்மாக்களுக்காக நிறைய சந்தேகங்களை வந்து விஷ்ணு கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு அவரும் பதில்கள் வந்து சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட நம்மளோட அர்ஜுனனுக்கு வந்து எப்படி போரில் உபதேசம் பண்ணாரோ அதே மாதிரியான ஒரு உபதேசம் தான் கருட புராணம். இதில் முக்கியமாக கருடன் வந்து பிறப்புக்கு அப்புறமா, அதாவது ஒருத்தவங்க இறந்ததுக்கு அப்புறமா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற கேள்விகளை தான் அதிகமாக கருட புராணத்தில் கேட்டிருக்காரு. அதுக்கான பதில்களை தான் நம்ம கருட புராணத்தில் பார்க்குறோம், படிக்கிறோம். இவங்களில் எத்தனை பேர் கருட புராணம் படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதை நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் கருடனோட சிலையோ இல்லை கருடோட படமோ வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.